வெல்கம் டு பீனா விலாக் சேனல். உங்கள் வீட்டு குக்கரில் சரியாக விசில் வரலையா? அப்போ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாதம் பருப்பு எல்லாம் வேக வைக்கும்போது இதில் போய் அடைச்சிக்கும். அதனால கூட சரியாக விசில் வராது. இந்த மாதிரி ஊசியில் நூலை கோர்த்துட்டு அந்த ஹோல்ஸ் உள்ள இருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி இழுத்து விட்டோம்னா அதில் இருக்கிற அடைப்பு எல்லாமே வந்துருங்க. இதே மாதிரி நம்ம விசில் போடுற இடத்துலையும் அந்த ஊசியை இது உள்ளே விட்டுட்டு நம்ம இப்படி நூலை போட்டு இழுத்து விட்டோம்னா அதில் அடைப்பு இருந்தாலும் வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வயசானவங்க, கண் பார்வை சரியில்லாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சில பேருக்கு ஊசியில் நூல் கோக்குறது ரொம்பவே கஷ்டமான வேலையாக இருக்குங்க. அதுக்கு நம்ம பேஸ்ட்டை நூலோட ஒரு முனையில் இந்த மாதிரி தடவி விட்டுட்டோம்னா நல்லா கிரிப் ஆகிடும். நூல் கோக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு கப் தண்ணி இருந்தால் நம்ம வீட்டு டைல் எப்போவுமே பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும். அதுக்கு ஒரு கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் பாதி கப் தண்ணியை நான் அங்கங்கே தெளித்து விட்டுக்கிறேன். மீதி தண்ணியை நான் துடைக்க வச்சிருக்க பக்கெட் தண்ணியோட சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியில் நம்ம வீடு துடைக்கும் போது அங்கங்கே இருக்கிற கரை அழுக்கு எல்லாமே நல்லா எடுத்துக்கிட்டு வரும். டைலும் நம்ம துடைக்கும் போது நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு வாரம் ஆனாலுமே நம்ம வீடு துடைச்ச மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். இந்த தண்ணியை ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும் போதுங்க. எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. அதுக்கு நான் ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இப்போ அந்த பிழிஞ்ச லெமனை இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 4-5 கிராம்பு போல் சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் நம்ம மாவு, பால், நான்வெஜ் எல்லாம் வைக்கும்போது ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும். இந்த தண்ணியை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே வராது. நம்ம வீடு பெருக்கிற தொடப்பத்தில் இந்த மாதிரி கிளிப்பு மாட்டி பாருங்கள். அப்புறம் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம பழசாக இருக்கிற டிஷர்ட் ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கு 2 கைப்பிடி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தொடப்பத்தில் நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டு விட்டுட்டு ஒரு கைப்பகுதியை இந்த மாதிரி சுருட்டி விட்டு ஒரு கிளிப்பு குத்திக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்க டிஷர்ட்டை இந்த மாதிரி உள்பகுதியை இந்த மாதிரி வெளியே எடுத்து நல்லா சுருட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் எடுக்கும்போது நல்லா சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம 2 சைட்லையும் கிளிப் மாட்டி விட்டுட்டு கீழேயும் ஒரு கிளிப் மாட்டி விட்டுக்கலாம். இது நம்மளுக்கு ஃபேன் துடைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதில் இருக்கிற டஸ்ட்லாம் நல்லாவே க்ளீன் ஆகிடும். வீட்டில் நியூஸ் பேப்பர் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் நியூஸ் பேப்பரை எடைக்கு போடவே மாட்டீங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை, 4-5 லவங்கம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக காஃபி தூள், 1 ஸ்பூன் கம்ஃபர்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பேப்பரில் ஒரு இடம் விடாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு நாள் ஃபுல்லாக ஃபேன் காற்றுலேயே நம்ம காய வச்சிடலாம். இப்போ இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நல்லா சுருட்டி விட்டு நம்ம கொளுத்தி வச்சோன்னா இந்த வாசனைக்கு பல்லி, கரப்பான் பூச்சி, கொசு எதுவுமே கிட்ட வராது. இன்னைக்கு இந்த ஈனோவை வச்சு சூப்பராக நம்ம பர்னர் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த பர்னர் மேலே நல்லா சுடு தண்ணியை ஊற்றிக்கலாங்க. இதில் 1/2 லெமன் நான் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஈனோ பாக்கெட்டை பிரித்து நல்லா இது மேலே எல்லாம் போட்டு விட்டுக்கலாம். இப்போ இது அரை மணி நேரம் நல்லாவே ஊறி வந்துருச்சுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் அழுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு அதில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அடைப்பு எதனா இருந்தால் கூட ஈஸியாக க்ளீன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லைங்க. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் பழசாக இருக்க இன்ஸ்கர்ட்டை ஒரு ஆர்கனைஸாக நம்ம மாற்றிக்கலாங்க. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்ஸ்கர்ட்டை கெட்ட பக்கமாக திருப்பி எடுத்துக்கிட்டேன். இப்போ கீழே இருக்கிற பகுதியில் நம்ம ஃப்ளீட் மாதிரி எடுத்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் நான் இதில் போட்டு விட்டுக்கிறேன். இப்போ இதை அப்படியே நம்ம நல்ல பக்கமாக திருப்பி விட்டுக்கலாங்க. இது பாருங்கள், ஒரு பேக் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பெட்ஷீட்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. நாம குளிர்காலங்களையும் மழை காலங்களையும் மட்டும் தான் இந்த மாதிரி பெட்ஷீட், ஸ்வெட்டர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். மற்ற நேரங்களில் எல்லாம் நம்ம செல்ஃபில் தான் இதை மடித்து வச்சுருப்போம். அடுத்த வாட்டி நம்ம இதை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே தூசி படிஞ்சு போயிருக்கோங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்கள்கிட்ட பழசான இன்ஸ்கர்ட் இருந்தால் இந்த மாதிரி நம்ம ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சிசரை நம்ம பேக்கில் வச்சு வெளியே எடுத்துகிட்டு போகும்போது பேக்கை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பேக்கை டேமேஜ் பண்ணாமல் இருக்க சிசரில் இந்த மாதிரி பென் மூடியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா பேக் டேமேஜ் பண்ணாது. வெளியே எங்கும் குத்தவும் குத்தாது. இடிக்கல்ல குக்கரில் போட்டு பாருங்கள். அப்புறம் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அட ஆமாங்க, குக்கரில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இதில் இடிக்கல்ல வச்சுட்டு நம்ம மூடி போட்டு விசில் போட்டு மூடி விட்டுடலாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி ஷர்ட், சாரீ எல்லாமே ஈஸியாகவே அயர்ன் பண்ணி முடிச்சிடலாங்க. சூப்பராக அயர்னிங் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.